அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மேயர் பதவி தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி நபரான ஹோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இவருக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்தும் கூட மம்தானியின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. வெற்றிக்கு பிறகு மம்தானி அதிபர் டிரம்ப் அவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள், எங்களில் யாரையேனும் தொட வேண்டும் என்றால் எங்கள் அனைவரையும் தாண்டிதான் செல்ல வேண்டும். நியூயார்க் நகரம் குடிபெயர்ந்தவர்களால் கட்டமைக்கப்பட்ட குடிபெயர்ந்தவர்களால் இயக்கப்படும் குடிபெயர்ந்தவர்களின் நகரமாகவே இருக்கும். இன்று இரவு முதல் குடிபெயர்ந்த ஒருவரால் வழிநடத்தப்பட உள்ளது என்றார். அவரின் பேச்சுக்கு டிரம்ப் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் அண்மைய பேட்டியில், அமெரிக்க மக்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு என்னை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இறையாண்மையை மீட்டெடுத்தனர். தற்போது நியூயார்க்கில் நாங்கள் சிறிது இறையாண்மையை இழந்தோம். கம்யூனிசத்திற்கும் பொது அறிவுக்கும் இடையிலான ஒரு தேர்வை எதிர்கொள்கிறது. நாங்கள் அதையும் எதிர்கொள்வோம். தனது நிர்வாகம் ஒரு பொருளாதார அதிசயத்தை நிகழ்த்தி வரும் அதே வேளையில் தனது எதிர்ப்பாளர்கள் சட்டவிரோத வெளிநாட்டினருக்கும் அதிக செலவினங்களை விரும்புகிறார்கள். நாங்கள் அமெரிக்க தொழிலாளர்கள் மற்றும் அமெரிக்க குடும்பங்களுக்கு அதிக சம்பளத்தை விரும்புகிறோம். கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், சோசலிஸ்டுகள் மற்றும் உலகமயமாக்கல்வாதிகள் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் பேரழிவை தவிர வேறு எதையும் வழங்கவில்லை. இப்போது நியூயார்க்கில் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி செய்கிறார் என்பதை பார்ப்போம். இவ்வாறு டிரம்ப் புலம்பி தள்ளி இருக்கிறார்.